தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் வசதிகளுடன் உள்கட்டமைப்பு அமைக்கும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்ததை தொடர்ந்து துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கேற்றி மீனவர்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் மீன்பிடி துறைமுகம் அமைந்துள்ளது. இந்த மீன்பிடி துறைமுகத்தில் 45 விசைப்படகுகளும் 310 ஃபைபர் படகுகளும் பயன்பாட்டில் உள்ளன. மீன் உற்பத்தி அதிகரிப்பு காரணமாக மீன் ஏலக்கூடம், வலைப்பின்னும் கூடம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி துறைமுகத்தில் படகு அணையும் சுவர் பலப்படுத்துதல், வலைப்பின்னும் கூடம், மீன் ஏலக்கூடம், மீன் உலர்தளம், கான்கிரீட் சாலை ஆகியவை ஏற்படுத்தப்பட்டன. பணிகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துறைமுக மேம்பாட்டு தளை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தரங்கம்பாடி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன், மயிலாடுதுறை மாவட்டம் வருவாய் அலுவலர் திருமதி பூங்கொடி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துறைமுக பயன்பாட்டை துவங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அதிகாரிகள், கிராம மீனவ பஞ்சாயத்தார்கள் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.